நிறைய பேர் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் லைஃப் கடந்து வந்திருப்போம். சில பேருக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருக்கும், சில பேருக்கு கடுப்பாக இருந்திருக்கும். சில பேர் இந்த மாதிரி நேரத்தில் வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. சில பேர் சாப்பிட்டு தூங்குறதுக்கு அடிமையாக இருப்பீங்க. இது எல்லாமே காலேஜ் முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறப்போ ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ I'm 27 and I'm unemployed. It's not fun anymore. நைட்டு சீக்கிரம் தூங்கினா தானே காலையில் எந்திரிக்க முடியும். ஆனால் நைட்டு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தான் நாள் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணுறது இல்லையே. கடவுள் ஹாய். வாழ்க்கையில் அப்படி வேண்டாம், வேறு மாதிரி சொல்லலாம். நான் ஒரு 5 மாதம் முன்னாடி ட்ராவல் பண்ண போகிறேன், என் பர்பஸை கண்டுபிடிக்க போகிறேன், நான் என்னென்னமோ கிழிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் போனேன். அது உண்மை தான். ஆனால் என்னென்னா 5 மாதம் கழித்து முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. I'm just being stupid. Messed up. I don't know where this vlog is going. இப்போ இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். வேலை இருக்கோ வேலை இல்லையோ, சந்தோஷமாக இருக்கிறேனோ சந்தோஷமாக இல்லையோ, என்றைக்குமே டிவோஷன் டைம்னு ஒன்று வச்சுருக்கேன் என் வாழ்க்கையில். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் ரூல். என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னா நான் மென்டல் பீஸ், அதாவது அது கடவுள்கிட்டேருந்து தான் வரும்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணாலும் சரி 100% என்னுடைய கன்சிஸ்டன்சியை விடாமல் காலையில் கரெக்டாக உக்காந்துருவேன். அடுத்த முக்கியமான நேரத்தை நான் செலவு பண்ணுறது எடிட்டிங்கில் தான். ஏன்னா இந்த எடிட்டிங் ஒரு மாதத்துக்கான வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே vlog-ஆ அடுத்த மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நிறைய டைம் போட்டு எஃபர்ட் போட்டும் எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்பயுமே டெய்லி. முக்கால்வாசி நேரம் என் ரூமில் தான் இருப்பேன். இப்படி எதனா யோசிச்சுன்னு ஆனால் யார்கிட்டனா ஆர்கியூ பண்ணினே இருப்பேன் மண்டைக்குள்ளே. நான் இப்படி தான் பண்ணணும், நான் அதுதான் பண்ணணும். எனக்கு நான் தோத்து போயிட்டா நான் ஒத்துப்பையா? என் கல்யாணம்னாலும் ஒரு 4 பேர் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படி பண்ணணும். எதுக்குத்தாலும் ஒரு கருத்து சொல்லினே தான் இருப்பீங்களா? நீ பண்றதை பார்த்துக்கலாம். எவனா ஒருத்தர் சொல்றீங்களா? எங்க தான் எல்லாமே டாக்ஸிக்கா தான் எங்கடா போறது? உலகமாடா இது. அவள்தான் நக்கலா பேசிட்டோம், அவள்தான் முடிச்சு. நக்கலா பேசிட்டோம்னாலே சாப விட்டுருவாங்க. பேசக்கூடாது, நீ தான் தப்பு, நான் தான் அவசரப்பட்டா நீயும் அவசரப்பட்டுருவல. என்னடா இது? முக்கால்வாசி கண்ட எண்ணமும் வரும். இந்த ரேண்ட் பண்ணுற நேரம் இது எல்லாமே என் ரூமில் தான் நடக்கும். முடி கொட்டுறது அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 20 நாளா கடந்த 20 நாளா என் மண்டையில் அப்படியே கொட்டினே இருக்கிறான். இங்க அப்படியே தெரியுது, மண்டைலாம் அப்படியே பெருசாகினே போகுது. நிறைய நண்பர்கள்லாம் அப்படியே எங்கே போனாங்கன்னே தெரியல. மேபி நான் அவங்கள விட்டுருப்பேன், இல்லைனா அவங்க லைஃப்பில் மூவ் ஆன இருப்பாங்க. தனிமையை ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். அதே சமயத்தில் தனிமையாகவே இருந்துருவோமோன்னு பயமும் இருக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதானே உண்மை. இந்த நைட் ஆச்சுனாலே கொஞ்சம் பயம்தான் எனக்கு. இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயந்த காலம் போய் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோன்னு நினச்சாலே ரொம்ப பெரிய பயமாக இருக்கும். Well, the thing is guys, இன்னொரு மோசமான விஷயம் நடுராத்திரியே வேலை இல்லாதப்போ வர கொடூரமான விஷயம் என்னதுன்னா கிரேவிங்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சோத்துக்காக நடுராத்திரி தான் செம்ம பசி எடுக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ஒரு கடுப்பான ஒரு கிரேவிங் நைட் நேரத்தில். இந்த மாதிரி நடுராத்திரி அப்போ தான் எல்லா வகையான எண்ணங்களும் வரும் மைண்டில். நம்ம ஏன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும், எதனால் இப்படிலாம் பண்ணுறோன்னு சொல்லி நிறையா தோணும். இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுங்க தான் பெரிய பிரச்சனை. நான் நைட்டு 12:30 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன். ஏன் அப்படின்னா அது நம்ம ஒரு ரீல்ஸ் பார்ப்போம், டைம் போகிறதே தெரியாது. மைண்டு ஒரே இடத்துலேயே இருக்கும், யோசிக்கவே முடியாது க்ரியேட்டிவாக. நம்ம பார்க்குற விஷயங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. அதனால் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக இங்கே பாருங்கள். ஸ்க்ரீன் டைம் போட்டிருக்கேன்னா அது என்னோட ரிமைண்டர். நான் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கண்ட வெப்சைட்டுக்கும் போக தோணும். பொர்னோகிராஃபி பார்க்கவே கூடாது. பொர்னோகிராஃபி பார்த்தா மைண்ட் அப்படியே இருக்க வச்சிரும். நம்ம மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கணும்னா அந்த மாதிரி கருமத்துக்குள்ளலாம் போனீங்கன்னா அது மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஐம் ஜஸ்ட் பீங் ஹானஸ்ட் வித் யூ கைஸ். நான் ஏமாத்தலாம் இல்லை, நான் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ ஃபன் திங் டு டூ. ஹலோ கைஸ், வாங்க எல்லாம் உட்காருங்க, ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கவே முடியல. 20 வயசில் நான் அன்எம்ப்ளாய்டாக இருந்தேன். காலேஜ் முடிச்சிருக்கிறப்போ ஒரு வருஷம் கிட்ட ஜாலியாக இருந்துச்சு. இப்போலாம் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நினச்சி பார்க்கவே முடியல. கடுப்பாகவும் இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு. எதுவும் பண்ணலன்னா செம கடுப்பாக இருக்குது. வேலைக்கு போகலான்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லலை. எஸ், நான் அங்கே வரேன். என்னோட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். ஒன்று இப்போ வேலைக்கு போகணும், இல்லைனா யூடியூப்காக போகணுன்னு சொல்லி
நம்ம வந்து எங்கள் வீட்டில் நான் காசு கேட்டேன், கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வழி தெரியல, நான் வந்து திருப்பி சம்பாரித்து அந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. எப்படி சம்பாதிக்க போகிறேன்னா அந்த யூடியூப்பில் தான் சம்பாதிக்கணும். ஸோ அதனால் யூடியூப் வந்து நான் ஃபுல் டைம் பண்ணலான்னு இருக்கிறேன் கைஸ். இதான் எடுத்த முடிவு. நிறைய பேர் என்னை திட்டினாங்க, வேலையை விட்டுட்டு எவனாவது இதை பண்ணுவானா, நீ முட்டா பையன்டா, நீ வேலையெல்லாம் இர்ஃபான் வியூஸே வந்து வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் வந்து கொஞ்சம் மேலே வந்து நீ விட்டாருன்னு சொல்லி 3 வருஷமாக நான் வேலையை பண்ணிட்டு தான் வீடியோ போட்டேன். ஒரு நாள் மேலே வரல. ஒன்று என் வீடியோஸ் எல்லாம் மொக்கையாக இருக்குது, இன்னொன்று கண்டென்ட் எனக்கு க்ரியேட் பண்ண தெரில. இன்னொரு முக்கியமான விஷயம், கொரோனாக்கு அப்புறம் நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. நான் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் 2020. நான் கரெக்டாக ஆரம்பிக்கிறப்போ கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரோத் வந்து இப்போ நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போது எல்லாரும் யூடியூப்பில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு சீசனில் வீட்டில் இருக்கிறவங்க, அம்மா இருக்கிற எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப் சேனல். இப்போ எனக்கு இதுதான் ஒரே வழி, நான் தொடர்ந்து வீடியோ போடலை அப்படின்னா ஒருத்தனையும் வீடியோஸ் யாரும் பார்க்க போகிறதே கிடையாது. நான் வந்து எனக்கு இருக்கிற என்னுடைய பிக்கெஸ்ட் மைனஸ் என் சேனலுக்கு என்னென்னா, ரீச்சே இல்லை என் சேனலுக்கு. நான் எவ்வளோ கொடுத்தாலும் அது ரீச்சே ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ நான் இறங்கி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் நான் முடிவு பண்ணேன். இதை விட்டால் இப்போ 27 வயசு, நான் வந்து 35 வயசில் வந்து என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் யூடியூப் பண்ண போகிறேன்னு சொன்னால் அது பாரமாக இருக்கும். இதுதான் எனக்கு கரெக்டான வயசு. நான் இப்போது சிங்கிளாகவும் இருக்கிறேன். ஸோ கைஸ், நான் ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலையில் லைஃப்பில் இருக்கிறேன் இப்போ, ஒரு சிச்சுவேஷனில். ஸோ என்கிட்ட பெருசாக பணம் இல்லை. இருக்கிற பணத்தை எங்கள் வீட்டில் கொடுத்த பணத்தை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக இந்த ட்ராவல் எப்படியா மேக் பண்ணணும்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். அடுத்த 2 மாதத்துக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃப்ரீயாக எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிட்லான்னு சொல்லி சில வாலண்டியரிங் பிளேஸஸை வச்சு மென்ஷன் பண்ணி வீடியோ நான் எடுக்க போகிறேன். அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளையிலேருந்து 60 நாளைக்கு நான் வந்து சேலஞ்ச் எடுத்திருக்கேன். 60 டேஸ்க்கு நான் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். 60 நாளைக்கும் டெய்லி வீடியோ போடுறேன். 60 நாள் கழித்து என் சேனல் மானிட்டைஸ் ஆகலை, 60 நாள் கழித்து என் சேனலில் வியூஸ் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட்டு, காசு எல்லாம் டைம் போட்டிருக்கோம். வரலை அப்படின்னா I'll give up on YouTube. I'll become நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் போய் வேலைக்கு போய் வேலையை செய்யணும். அதுதான் வந்து மைண்டில் இருக்குது அப்படின்னா நான் அதுதான் பண்ணணும். எனக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. பட் நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க எனக்கு மனசும் இல்லை. எனக்கு அது நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. திருப்பி போய் வேலைக்கு போயிட்டு வீக்கெண்டு விட்டு வீக்கெண்டு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு 20,000 என் யூடியூப்பில் கிடச்சாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. ஸோ சொல்லணும்னு நினச்சேன், அதனால சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது. ஆல் ஐம் ஆஸ்கிங் ஃப்ரம் யூ கைஸ் இஸ் டு என் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில கைஸ். ஸோ தேங்க்யூ. அட் திஸ் டைம் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். கடவுளுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்கன்றது. ஏன்னா இது மாதிரி நேரத்தில் முக்கால்வாசி படத்தில் காட்டுற அம்மா அப்பாக்கள்னால் அசிங்கமாக திட்டுவாங்க, தண்டமாக இருக்கிறீ, அதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி. ஆனால் எனக்கு வீட்டில் காசும் கொடுத்து நீ இதை பண்ணுன்னு எனக்கு பெர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ ரொம்ப நன்றி. அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க, நான் அப்போ அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ரொம்ப நன்றி அம்மா அப்பா. ஸோ என் நண்பர்கள், எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யார் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. நான் வந்து எனக்கு அவனை தெரியும்னு சொல்லி 10 பேர்கிட்ட கூட்டின்னு வரதுக்குலாம் தெரியாது. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பையன். நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நான் மானிட்டைஸ் ஆகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு வேல்யூபிள் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. கொஞ்சம் இமோஷனலாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, ஐ கேன் டூ இட். இட்ஸ் ஓகே. ஃபன் மூடுக்கு வந்துடுவோம், திருப்பி ஃபன் மூடுக்கு. ஓகே, see you guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்கன்னா. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா இட்ஸ் ஃபைன். தேங்க்யூ, லவ் யூ கைஸ், பபாய். நான் மட்டும் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்காமல் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஒரு வேளை அப்போ யூடியூப்பில் தோற்று போயிட்டா அப்போ ஆளுக்கால் வந்து அசிங்கப்படுத்துவானுங்களே, எல்லாட்டையும் அப்படியே காலில் விழுவேன். தோத்துட்டுனா என்ன பண்ணுறது, தோத்துட்டோவே.